இங்க பக்ரீத்துக்கு ஒரு ஆடை வெட்டலான்னு போறாங்க. ஆனா அந்த ஆட்டுக்கு நம்மள வெட்ட வராங்கன்னு தெரிஞ்சதும் அந்த ஆடு தப்பிச்சு ஓடிடுது. அந்த ஆடை பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த ஆடு பின்னாடியே ஓடி போறாங்க. ஆனா அந்த வீட்டுல இருந்த ஒரு சின்ன பொண்ணு கதவை திறந்து விட்டுறா. அந்த ஆடை பிடிக்கிறதுக்காக ஒரு ஊரே பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஆடு ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள பூந்துருது. அந்த மந்தைக்கு பக்கத்துல ஒரு கசாப்பு கடையை அந்த ஆடு பாக்குது. ஒருவேளை இங்க இருக்கிற எல்லா ஆடையும் வெட்ட போறாங்களோ அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த ஆடு அந்த இடத்துல இருந்தும் ஓட ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு கோயில்ல திருவிழா நடந்துட்டு இருக்கும். அங்க ஒரு ஆடை வெட்டுறதுக்கு உத்தரவு கேட்கறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரமா ஆயும் அந்த ஆடு உத்தரவு கொடுத்திருக்காது. அப்பன்னு பார்த்து இந்த ஆடு உள்ள போய் அங்க இருக்கிற மஞ்சள் தண்ணியை குடிச்சிட்டு தலையணா ஆட்டிடுது. இதெல்லாம் பார்த்த அந்த கோயில்ல இருக்கிற எல்லா மக்களுமே ஆடு உத்தரவு கொடுத்துருச்சுன்னு இந்த ஆடை வெட்டலான்னு வராங்க. ஆனா அந்த ஆடு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. கடைசியில இந்துவும் முஸ்லீமும் சேர்ந்து அந்த ஆடு எங்களுக்கு தான் சொந்தம்னு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படின்னா இருக்கும் போது இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து ஒருத்தமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறான். அது பெரிய பெரிய நியூஸ் சேனல் வரைக்கும் போய் கோர்ட் வரைக்கும் போயிருது. இதனால அந்த ஆட்டை கூட்டிட்டு வந்து கோர்ட்லயே நிக்க வைக்கிறாங்க. இதனால பார்த்த அந்த ஜட்ஜுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அங்க இருக்கிற ஜட்ஜு ரெண்டு பேர்ட்டையுமே இந்த ஆட்டாலதான் நீங்க ரெண்டு பேரு சண்டை போட்டுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆமான்னு சொன்னனால இந்த ஜட்ஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஆட்டை புடிச்சு ஜெயில போட்டுடுறாங்க.